சொல்லிட்டு நீங்களும் சொல்லிடுங்க உள்ள வருது சொல்லிட்டு மருத்துவமனையில் 74 பேர் இந்த மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ அவசர சிகிச்சை இப்போ ஆண்கள் 67 பேர், பெண்கள் 6 பேர், திருநங்கை ஆக 24 பேர் ஆட்டோ சாவி ஆஃப் விழுப்புரம் மருத்துவமனைக்கு 4 பேர் நான் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் என்கிட்ட இருக்கிற மெடிசன் தான் விழுப்புரம் சேலம் மருத்துவமனையில் ஏய் ஆட்டோ ஆஃப் பண்ண சொல்லுப்பா நம்முடைய கள்ளக்குறிச்சி மருத்துவமனை அட்மிட் செய்யப்பட்டு 6 பேர் ஆக 13 பேர் இறந்துட்டாங்க. 26 பேர் அவசர சிகிச்சை என்ற அந்த அபாய கட்டத்தில் நம்ம ஆட்டோ அப்படியே ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். தொடர்ந்து பல்வேறு மருத்துவர்கள் இருக்கிற மருத்துவர்கள்லாம் அழைத்து வந்து இந்த மருத்துவ செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இதோடு வந்திருக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் சென்னையிலிருந்து மதியானத்தில் புறப்பட்டு எந்தெந்த டாக்டர் எங்கெந்த நடக்கணும் தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டார். அந்த பின்பு கூட ஒரு டாக்டரை வச்சு என்னென்ன ட்ரீட்மெண்ட் தந்துருக்கீங்க, ஏன்னா ஆய்வு செய்த அடிப்படையில் பார்த்துருவோம் அந்த ஒயர் மட்டும் லைட்டாக திரவத்தை தான் கொடுக்குறாங்க. அதுக்கு என்னென்ன மருத்துவம் செய்யணும் அப்படின்றத நம்முடைய ஹெல்த் மினிஸ்டர் அவர்கள் டாக்டர்கிட்ட கேட்டு ட்ரீட்மெண்ட்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது அவங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சி தொடர்ந்து நடைபெற்றப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் காவல்துறையை பொறுத்தவருக்கு இந்த மெத்தனாலை வந்து யாருக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க ட்ரேஸ் அவுட் பண்ணி கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் அவர் அவருடைய தம்பி தாமோதரன் இது 2 பேர் தான் இந்த மெத்தனாலை கொண்டு வந்து இங்கே வந்து அதை காவல்துறை அவங்க 2 பேரையும் கைது செய்து சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. மேற்கொண்டு காவல்துறை இன்னும் யாராவது இவற்றை வாங்கி போய் வெளியில் பாக்கெட் வச்சுருக்கிறாங்களா அப்படின்னு ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டேங்கிறாங்க. ஏன்னா வேற எந்த பகுதியில் இது மாதிரி நடந்துடக்கூடாது என்பதை காவல்துறை கண்காணிப்போடு அந்த பரிசோதனையில் அவர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் காலையில் இந்த செய்தி அதிக அளவில் தான் வெளியே வந்தது. உடனே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இது மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு நிலை என்பதை அறிந்த காரணத்தினால் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரையும் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சருங்கிற முறையில் எங்கள் 2 பேர் அவசரமாக கள்ளக்குறிச்சிக்கு அனுப்பி வைத்தார்கள். நாங்கள் வருகிற பொழுதே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தொடர்பு கொண்டு என்னென்னலாம் ட்ரீட்மெண்ட் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டேன். அமைச்சரை பொறுத்தளவுக்கு நேரடியாக டிஎன்இடத்தில் தொடர்பு கொண்டு அதே போன்று சேலத்தில் இருக்கிற அந்த மருத்துவர்களுக்கு அந்த டிஎன்இட தொடர்பு கொண்டு விழுப்புரத்தில் இருக்கிற டிஎன்இட தொடர்பு கொண்டு என்னென்ன ட்ரீட்மெண்ட் செய்து கூட தொடர்ந்து அந்த முயற்சியில் அரசின் சார்பாக 2 அமைச்சர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் உள்ளே மருத்துவர்களை கேட்கிற பொழுது அதாவது இந்த 9 பேர் தான் ஒரு அபாயில் இருக்கிறாங்க, மீதிமெல்லாம் ஸ்டெபிலிட்டாக தான் இருக்கிறாங்க. மேற்கொண்டு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு மிக குறைவு தான், எப்படியும் எல்லாம் காப்பாற்றிடலாம் என்று தொடர்ந்து வைத்தியம் அணிந்தான் இருக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது. அதனால் அரசை பொறுத்தவரைக்கு எல்லா விதமான நடவடிக்கையும் எடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறை கொஞ்சம் மெத்தனமாக இருந்தது என்பதை அவருடைய அளவுக்கு தெரிந்த காரணத்தினால்தான் உடனே அவர்கள் தற்காலிக பணி நீக்கம் இங்கே இருக்கிற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் முதல் கொண்டு இதில் ஈடுபட்டிருக்கிற இதில் தொடர்புள்ள காவல்துறை அதிகாரிகளை 10 பேரை தற்காலிக பணி நீக்கம் அரசின் சார்பாக முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். மேற்கொண்டு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்கிறார்.
இன்னும் போதுமான அளவுக்கு டாக்டர் வேணும்னாலும் நான் அனுப்பி வைக்கிறேன்னு அவர் சொன்னார். இங்கேயே போதுமான அளவுக்கு டாக்டர் வராங்க. வெட்டை 2 டாக்டர் 2 நர்ஸுகள் தொடர்ந்து அந்த பணிகளை ஈடுபட்டுருக்காங்க. இன்னும் கேட்டால் இப்போ வந்தபோது கூட ஒரு பேஷண்ட் வந்து உடனே டயாலிசிஸ் அனுப்பி செய்ய அமைச்சர் ஒரு ஆணையிட்டார். ஆனால் ஒரு பேஷண்ட் டயாலிசிஸை மாற்றி அந்த பணியை தான் டாக்டர் ஈடுபட்டுருக்கிறாங்க. ஆனால் எஞ்சியிருப்பவர்கள் அவர்கள் எப்படியும் பிடித்து விடுவார்கள் நம்பிக்கை எங்களுக்கு. அதாவது கருணாபுரம் பகுதி மட்டும் இல்லாமல் மூவண்ணஞ்சூர் பகுதியில் இருந்து கூட இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க. சாராயம், அதாவது இன்னைக்கு நடந்த தேர் திருவிழாவின் போது சாராயம் குடித்து அவங்களும் ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க. அது பக்கத்தில் இருக்க வில்லேஜ்லேயும் சாராய விற்பனை நடைபெற்று. அதான் இப்போ தொடர்ந்து இப்போ வந்து டாக்டர் வந்து இங்கே ஒரு இருக்கிற டீம் டாக்டர் இல்லாமல் பிரைமரி ஹெல்த் சென்டர் டாக்டர்லாம் அது ஒரு டீம் போட்டு ஒரு கிராம பகுதியிலையும் போய் நேரடியாக நீங்களே போய் வீடு வீடாக போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்றது நீங்கள் வந்து அலைஞ்சு ஆராய்ந்து உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அமைச்சர் அவருக்கு ஆணை எடுத்துக்கிறாங்க. எல்லாருமே அங்கே போயிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவசரமாக ஏதாவது வேறொரு மருத்துவமனைக்கு போகணுன்றதுக்காக 32 ஆம்புலன்ஸ் வந்து ரெடியாக வச்சுருக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதனால் தொடர்ந்து வந்து கண்காணிப்பிலே இருக்குது. இந்த அபாயகரமாக இருக்கிற 9 பேர் மேல் சிகிச்சைக்காக வேற எங்கேயாவது மாற்றணுமோ இல்லை இங்கேயே ட்ரீட்மெண்ட் இருக்காங்க? இங்கேயே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. இப்போ வந்து அது வந்து அவங்கள மாத்திர கண்டிஷன் இல்லை. ஏன்னா தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது. எப்படியும் பழிச்சுக்காமல் டாக்டர் நம்பிக்கை உருவாக்கியிருக்கிறாங்க. தொடர்ந்து மருத்துவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதான் சொன்னேன், ஒருத்தர் கொஞ்சம் சிக்கானாரு உடனே டயாலிசிஸ் ஷிஃப்ட் பண்ணி சொல்லுவாங்க. அதனால் இங்கே வந்து போதுமான வரைக்கும் சீனியர் டாக்டர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு யார் சப்ளை பண்ணது அப்படிங்கிற அந்த மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதான் சொன்னேன், காவல்துறை அதை வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணினே இருக்கிறாங்க. எங்கேருந்து வந்தது எப்படின்றத ட்ரேஸ் அவுட் பண்ணிருக்கிறாங்க. சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அரசாங்கம் விடாது, யாருக்கும் பதிவு காட்டாது.